எலச்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பதிவுத்தை நம்ம முழுக்க வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் தரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் எழுத்தர் நீரோட்டம்னார், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோன்னா, திருச்செங்கோடு டு ராசிபுரம் வையப்பமலை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எலச்சிபாளையம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போர் அமைச்சிருக்காங்க. 2 போர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான். 3வது போர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 தண்ணியர் சப்போர்ட் பண்ணுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் வெயில் காலத்தினால கொஞ்சம் தண்ணி சங்கிக்கிச்சு. அதனால் வந்து வேறு ஒரு பாயிண்ட் இருக்குது, நல்ல பாயிண்டாக இருந்து அமைச்சு கொடுங்கன்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல ஃபுல்லாக நம்ம போய் சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு 3 லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக கிடச்சிது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது, ஈக்கி மட்டம் மொத்தமாக ஒரு 4 மட்டத்தை நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வரும், மொத்தம் எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும், எத்தனை அடியில் தண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க. அடிக்க செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேப் விழும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா புகையடைக்கு ஈரமண் வந்து கொஞ்சம் சாதாரண வந்து ஒரு 6 தண்ணி இதில் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 to 650 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மட்டம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 to 900, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு 1000 அடி வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுக்குறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான ஏரியா, ரொம்ப வந்து தண்ணி வசதி உள்ள ஏரியா கிடையாது. அதனால் எல்லா கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணணும், ஒவ்வொரு கேப்லேயும் 1 இன்ச் தண்ணி வரும், 2 இன்ச் தண்ணி வரும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக வரலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை ட்ரில் பண்ணாங்க பார்த்திங்களா, அதையும் வந்து கீழே ரீபோர் பண்ணால் தண்ணி கிடைக்குமான்னு செக் பண்ண சொன்னாங்க. அதை செக் பண்ணி பார்த்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒன்றும் மனசுக்கு திருப்தி இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் ஈக்கி மட்டும் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக அதில் கீழே நீ ட்ரில் பண்ணாலும் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் கம்மி தாங்கண்ணா, தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டோம். அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட் வேணால் ட்ரில் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே நாங்கள் பூவாக வச்சு கோயிலில் கேட்டுட்டு ட்ரில் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொல்கிறோம்ப்பா, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 வாரமாட்டம் ஆயிரம் வல்லார்படியில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையில் இல்லை விவசாயத்தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? இது போன்ற நீராட்டம் சொந்தமாக போர்வெல் சொந்தமாக மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.